வாழ்த்துக்கள். இன்றைய சிந்தனை நம்ம எடுத்திருக்கிறது வந்து கல்லீரலும் கும்பகர்ணனும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கிறோம். கல்லீரலுக்கும் கும்பகர்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? மகாபாரதம் இங்க தேவைதானா? அதுல சொல்லப்பட்டது ஓமைப்படுத்தி சொன்னாங்களா? அதை உருவகப்படுத்துறதுக்காக பயன்படுத்திட்டாங்களா? அதுவும் நம்ம உடல் உறுப்புகளும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத பத்தி விளக்கம் முதல்ல பேசலாம். கல்லீரலோட வேலைகளை பத்தி சிலதை பேசலாம். கல்லீரலோட சோர்வை பத்தி பேசலாம். இறுதியா எப்படி கல்லீரலை பத்திரமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பேசலாம். அதுக்கப்புறம் அதை பத்திரப்படுத்துறதுக்கு நம்ம உணவு முறையில எப்படி கொண்டு போய்க்கலாம், எது நடந்தாலும் சரி எப்படி உணவுல நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கறத கடைசியா நம்ம முடிக்கலாம். அதற்கப்புறம் நம்மளுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கும்பகர்ணன். கும்பகர்ணன் அப்படின்னு நமக்கு சொல்லும் போதே முதல்ல நம்ம மனக்கண்ல வரக்கூடிய விஷயங்கள், கண்ணை மூடிட்டு ஒரு கும்பகர்ணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மனசுல வரக்கூடிய, கண்ணை மூடிட்டு பார்க்கும்போது என்னென்ன சிந்தனைகள் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, ஒரு அஜானுபாகுவான உடல், கற்பனை கெட்டாத உயரம், கற்பனை கெட்டாத உடல் வாட்டம், அசைஞ்சு வந்தா பூமி அதிர்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு சாதாரணமா மக்கள் அவ்வளவு பக்கமா, சொல்லப்போனா பக்கத்துல போய் நின்னா ஒரு சின்ன பூச்சி மாதிரிதான் இருப்பாங்க. சாதாரண மக்கள் போய் நின்னா சின்ன பூச்சி மாதிரிதான் இருப்பாங்க. யாருக்கிட்ட? நம்ம கும்பகர்ணன் கிட்ட போய் நிற்கும் போது படுத்தா நல்லா தூங்குவாரு. தூக்கம்னா தூக்கம் சாதாரண தூக்கம் இல்ல, 6 மாசம் தொடர் தூக்கம். அதுக்கப்புறம் 6 மாசம் முழிச்சுக்குவாரு. முழிச்சிட்டாலும் சாதாரணமா இருக்க மாட்டார், அவ்வளவு சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் அவ்வளவு யாரையாச்சும் அடிக்கணும்னு நினைச்சா துவசம் பண்ணி எடுத்துருவாரு. இப்படி நம்ம கும்பகர்ணனை பத்தி நம்ம மனசுல கற்பனைகளும் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களும் நமக்கு புரியும். பட் அது மட்டும்தான் கும்பகர்ணனா அப்படின்னா, கும்பகர்ணன் வந்து ரொம்ப நேர்மையா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். நேர்மையா, தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் வாய்ந்த பேச்சாளர் யாருன்னா கும்பகர்ணன் தான். நமக்கு தெரியும் கும்பகர்ணன் யாருடைய தம்பிங்கிறது. அண்ணனா தம்பியா? நமக்கு ராவணனுடைய அண்ணனா தம்பியா குழப்பமா இருக்குது. பட் கும்பகர்ணன், ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் ஒரு சகோதரத்த பாசம் இருக்குது. சோ அப்ப வந்து அந்த இடத்துல கும்பகர்ணன் அப்படிங்கிற ஒரு நபர், ராவணன்கிறது அரசர். So, அரசர் கீழேன்னு சொல்லும்போது தம்பியா தான் இருக்க முடியும் இவரு. சோ அரசர் கீழே இவர் இருக்காரு. அரசரை நேர் நின்னு நீ செய்வது தவறுதான் அப்படி சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இப்படி பேசினா அவனை தூக்கி உள்ள தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஆனா கும்பகர்ணன் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது. நேரடியா நம்ம ராவணனை பார்த்து நீ செய்தது தவறுதான், இதனால நிறைய விளைவுகளை நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு நேர்கோட்டுல நின்னு பேசக்கூடிய திறன் வாய்ந்த நபர் யாருன்னா கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்துல இருக்குது. அப்ப வந்து அவ்வளவு நேரடியா நேர்மையா பேசுறது, தெளிவா முடிவெடுக்கிறது, தெளிந்த சிந்தனையோட இருக்கிறது, நடக்க போறத முன்னாடியே போர்கஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நபராக கும்பகர்ணன் சித்தரிக்கப்படுகிறார். அதே மாதிரி கும்பகர்ணன் அப்படிங்கிறது அதை விட இன்னொரு படிக்கட்டு மேல போய் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை, அதாவது மற்றவங்களுக்காக உதவக்கூடிய எண்ணமும் அதிகமாக வாய்ந்த நபராக யார் இருக்கிறாருன்னா கும்பகர்ணன் இருக்காரு. அது எப்படி கும்பகர்ணன் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்றாரு அப்படின்னா, போருக்கு போகும் பொழுது, ஊருக்கு போயாச்சுன்னா அங்க எல்லாத்தையும் துவசம் பண்ண போறாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் அதையும் தாண்டி தான் அழிக்கப்படவும், தன்னை தன்னை வந்து அழிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க, தான் அழிச்சிருவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட போருக்கு முன்னாடி போன நபர் யாருன்னா கும்பகர்ணன் தான். அதுக்கு கும்பகர்ணன் ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேற சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இன்கேஸ் ராவணன் இறந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் எனக்கு ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு அந்த தம்பி ஃபீல் பண்றாரு. ஒரு அரசன் இருக்கக்கூடிய, அரசனோட இடத்துல இருக்கக்கூடிய ராவணன் இறந்ததுக்கு அப்புறம் நான் அதை பார்த்துட்டு ஆமா
என்னுடைய அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்ற திறன்ல நான் இருக்கக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணணும், நான் முன்னாடியே நான் போகணும். நான் போனா அங்க இருக்கிற படைகளை அழிச்சிருவேன்னா கண்டிப்பா அழிச்சிருவேன். அழிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு மரணம் நிகழும். அந்த மரண நிகழ்வை நான் ஏத்துக்கிறேன். எதுக்காக? என்னுடைய அண்ணனுக்காக. அதை விட அந்த ராஜ்யத்துக்காக அப்படின்னு சொல்லி கும்பகர்ணன் வந்து ஒரு ரொம்ப அந்த ஒரு பக்கம் பெரிய அஜானுபாகுவா இருக்கிற மாதிரி காமிச்சா கூட அதுக்குள்ள ஒரு தனித்தன்மையான ஒரு மென்மை குணமும் அவங்ககிட்ட இருக்குது. சோ இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்பகர்ணனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அது அது எதுக்காக இவ்வளவு பெரிய கற்பனைகள் படைக்கப்பட்டது? நம்மளுக்கு ஏன் இவ்வளவு சொல்லணும்? 6 மாசம் தூங்குவாரு, 6 மாசம் எந்திரிப்பாரு, சாப்பிட்டா எந்திரிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவர் மேல யானையை விட்டு சத்தம் கொடுக்கணும், யானையை விட்டு தள்ளணும். இந்த பக்கம் ஒரு 1000 யானை, அந்த பக்கம் ஒரு 1000 யானை, எல்லாம் போட்டு அமுச்சுனா அந்த மனுஷன் லேசா திரும்புவாரு. காது கிட்ட போய் ட்ரம் அடிக்கணும், மேல தட்டணும். சோ இமேஜின் பண்ணிட்டே போலாம். எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு கற்பனைகள் அல்லது அவ்வளவு பெரிய எக்ஸாசரேட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்களா ஏன் அதை வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம உடம்போட ஒவ்வொன்றா எடுத்து 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 பார்க்கும்போது இவ்வளவு தன்மை வாய்ந்த நபர் யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க நம்மளுடைய கல்லீரலாக அமைந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சது. கல்லீரல் என்ன வேலை பண்றாங்க அப்படி பார்த்தா நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு யாருன்னா கல்லீரல் தான். அந்த கல்லீரலோட பிரம்மாண்டத்தை எப்படி சொல்றது? நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்புப்பா கல்லீரல், அது ஒரு 6-7 கிலோ இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னா அது வந்து நமக்கு ஒரு சாதாரண நிகழ்வு தானே. ஏன்னா 6 கிலோ எவ்வளவு தெரியும், நமக்கு வெயிட் 7 கிலோ என்ன வெயிட் இருக்கும் அதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியும். அப்ப அவ்வளவுதானே, அப்படி அதுக்கு மேல என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். பட் இப்ப அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. சாதாரண மேலப்போ ஒரு பெரிய அரக்கன், அந்த அரக்கனோட நீள அகலம் அப்படி இருக்குது. யானைகளை வச்சு தள்ளணும், தள்ளுனா கூட அவன் வந்து அசைஞ்சு கொடுக்க மாட்டான். கத்தணும் அப்படி கத்தணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லும்போது ஓ, இவ்வளவு பெரிய வேலையா, இவ்வளவு பெரிய உறுப்பு தான் மினியேச்சர் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள மாட்டி விட்டாங்களா அப்படின்ட்டு நமக்கு புரியுது. அப்ப கும்பகர்ணன், கும்பம்னா தூக்கத்தை சொல்றாங்களா அல்லது கும்பத்தை பத்தி பேசுறாங்களா தெரியல. பட் நம்ம இங்க தூக்கம்ட்டு எடுத்துக்கிறோம். கர்ணங்கிறது ஏற்கனவே இன்னொரு கேரக்டர்ல வருது, அது அப்புறம் பத்தி பேசிக்கலாம். சோ இங்க ரெண்டு விஷயமும் இருக்குது. ஒரு தூங்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனா அவனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத்தனை பொருத்தமும் பொருந்தக்கூடிய நபராக நம்மளுடைய கல்லீரல் அமைஞ்சிருக்குது. அப்ப நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய நபர், தூங்க வைக்கக்கூடிய நபர் யாரு சொன்னா நம்மளோட கல்லீரல் தான். கல்லீரல் ஆரோக்கியம் தான் கண்ணோட ஆரோக்கியம், கண்ணோட ஆரோக்கியம் தான் தூக்கத்தோட நிலை. அப்ப கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கிற எல்லாருமே நல்லபடியா தூங்குவாங்க. கல்லீரல் ஆரோக்கியம் குறையும் பொழுது தூக்கம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வித்தியாசப்பட ஆரம்பிக்கும். அப்ப கல்லீரல்ல வேற இன்னொரு விஷயமும் சொல்றோம் இல்லையா, கும்பகர்ணன்ட்ட நேரடியான பேச்சு, தவறுனா தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டக்கூடிய திறன். அப்ப நம்ம கல்லீரல் நல்லா இருக்கும் பொழுது, தவறு செய்யும் பொழுது தவறு அப்படிங்கறது சுட்டி காட்ட நம்மளால முடியும். நம்ம கல்லீரல் வீக்கா இருக்கும் பொழுது தவறு அப்படின்னு சொன்னா அதை தவறு தவறாவே நமக்கு தெரியாது. இப்ப இமேஜின் பண்ணி பாருங்களேன், நம்ம கல்லீரல் கெடுப்பதற்கான உணவு முறைகள் அல்ல கல்லீரல் ரொம்ப சீக்கிரமா கெடுவதற்கான சூழ்நிலைகள் எது அப்படி சொல்லி கேட்டா எல்லாருமே நம்ம சொல்லுவோம் ஆல்கஹால் அப்படின்ட்டு. இல்லைங்களா? ஆல்கஹால் சாப்பிட்டா சரக்கு அடிச்சா கல்லீரல் கெட்டு போகும் அப்படிங்கிறது எல்லாரும் சாதாரண குழந்தை முதல் கொண்டு சொல்ற அளவுக்கு தெம்பு வந்துருச்சு இப்போ. அப்ப இமேஜின் பண்ணுங்க, தீபாவளி அன்னைக்கு நமக்கு அரௌண்ட் 800 கோடி ரூபாய்க்கு சரக்கு வித்திருக்கு அப்படின்னா எத்தனை பேர்த்தோட கல்லீரலை பாதிச்சிருக்குதுன்னு பாருங்க. அத்தனை மக்களுடைய மனநிலையிலையும் எப்படி ஒரு தீர்ப்பு எடுக்க தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலையில இருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்புகள் எப்படி இருக்கும்? நேரடியான குறைகளை சொல்லி காட்ட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்டா அதனோட வீக்னஸ் இருக்கிறதுனால அவங்களால நேரடியா பேச முடியாது, நேரடியா செய்ய மாட்டாங்க. தவறுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களால முடியாது. அப்ப கல்லீரல் பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம வீட்லயோ நம்ம சொசைட்டிலயோ நம்ம அதிகப்படுத்த நம்ம ஒரு நியாயமான ஒரு இயற்கையான சூழல்ல நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது முடியாத அப்படி நினைக்கிறது முடியாத காரியமா மாறிடும். அப்போ ஒரு சிறந்த சிந்தனை, சிறந்த உடல் ஆரோக்கியம், சிறந்த ஃபைட்டிங் மெக்கானிசம். அப்ப ஃபைட்டிங் மெக்கானிசம் உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய ஃபைட்டிங் மெக்கானிசமும் உங்களோட இம்யூனிட்டி பவர் சொல்லக்கூடியது எல்லாமே இப்போ ஃபைட்டிங் மெக்கானிசம் தான். எதிர்பார்த்தல் சொல்லக்கூடியதெல்லாம் ஃபைட்டிங் மெக்கானிசம் தான்.
அவரும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா யாரு நல்லா இருக்கணும்னா கல்லீரல் நல்லா இருக்கணும். அப்ப இந்த கல்லீரல்ங்கிற மிகப்பெரிய ஜாம்பவானை பத்தி பேசணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எப்படி சயின்ஸாவே பேசினா வந்து நாள்பட மாறிடும் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. அதை கதைகளாவோ இதிகாசங்களாவோ அமைச்சு வச்சுட்டாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அதை ஒரு சைடு பாக்குறவங்க, அதாவது கதைகளாவே பாக்குறவங்களா இருந்தா கூட அது அப்படியே கேரி ஆயிட்டே இருக்கும். கேரி ஆயிட்டு அப்படியே நம்ம ஜென்ரேஷன் கதை போயிட்டே இருக்கும். யாராச்சும் ஒருத்தங்க அதுக்குள்ள இருக்கிறத போய் தேட ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற உண்மை வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படிதான் நம்மளுடைய எல்லா நூல்களும் வந்து மறைவான விஷயங்களை பதுக்கி வைக்கிறதுக்காக மேல கதைகள்ங்கிற கதைகள்ங்கிற ஒரு கவரை கொடுத்து உள்ள வந்து முக்கியமான செயல்களை ஒழிச்சு வச்சுட்டாங்க. வேணுங்கிறவங்க செயலை போய் எடுத்துக்கோங்க, வேண்டாதவங்க அந்த கதைகளை கடத்திட்டே போங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது இந்த கல்லீரல்ங்கிற அஹ், கும்பகர்ணன் அதுக்கப்புறம் போருக்கு போறாரு. போருக்கு போன உடனே எல்லாரும் பயந்துட்டு தெரிச்சு ஓடுறாங்க. தெரிச்சு ஓடும்போது எல்லாத்தையும் துவசம் பண்ணிட்டாரு. அப்படி துவசப்பட்டு எல்லாம் பண்ணாலும் கடைசியில ஒரு மனிதராக ராமர் அப்படிங்கிற மனிதராக அவர்களால் கொல்லப்படுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அதையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தான் கொள்றாரு. ஏன் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதை அதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா ஏன்னா அது புறப்படும் போதே தெரியும் நம்ம இன்னைக்கு இறந்துட போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அவ்வளவு பெரிய மாவீரனாக அவர் கிளம்பி வந்ததா கதைகள் இருக்கு. அப்ப நம்ம கல்லீரல்ல ஒரு குறை ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலமாக ஒரு இயற்கை உபாதையோ அல்ல இயற்கை மரணமோ ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களால நல்லாவே சொல்ல முடியும், இதனாலதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப கல்லீரல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடும்போது உடல் வந்து ஒரு உபாதையை விட்டு வெளியே வர மாதிரி எல்லாம் காமிக்குது இல்லைங்களா? அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கல்லீரல் நல்லா இருக்கிறது தான். அந்த கல்லீரலோட இயக்கம் தரை தட்டி போயிடுச்சு வைங்களேன், கும்பகர்ணன் தூங்க போயிட்டான் வைங்களேன், அதுக்கப்புறம் அவன் மேல நீங்க எத்தனை ஏறி குச்சாலும் கண்டுக்கவே மாட்டான். அது போல கல்லீரல் சோர்வடைஞ்சு படுத்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் வேலை செய்யாம போயிடும், அசைவே இருக்காது. அப்பதான் சொல்லுவாங்க இல்ல இதுக்கு மேல மருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை, பேசாம விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. எந்த மெடிக்கல் சிஸ்டத்துக்குள்ள போனாலும் அது மெடிசனோட இருக்கும் பொழுது அதனோட எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படிங்கிறது கல்லீரலோட சர்வைல் டைம் தான். கல்லீரல் சர்வைல் விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட உடல்ல வந்து எந்த மருத்துவமும் வேலை செய்யாது. அது எதுவா இருந்தாலும் சரி, மருந்துகள் உண்ணக்கூடிய மெத்தட்ல எது இருந்தாலும் அது மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய மருத்துவமா இருந்தாலும் சரி, நேச்சுரோபதி சொல்லக்கூடிய மருத்துவங்களா இருந்தாலும் சரி, அதோட இயக்கத்திறன் கம்மியாக தான் இருக்கும். அதை எந்திரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க இன்னொரு விஷயமும் கவனிக்கலாம். பொதுவாகவே கும்பகர்ணன் சீக்கிரம் தூங்க மாட்டாரு, தூங்குனா எந்திரிக்க மாட்டாரு, இது கான்செப்ட். அது அப்படியே நம்ம கல்லீரலுக்கு உபயோகப்படுத்தலாம். கல்லீரல்ல முடிஞ்ச அளவுக்கு எந்தவித நோயும் அவ்வளவு சீக்கிரம் தாக்கவே தாக்காது. ஏன்னா அதனோட உறுப்பு அவ்வளவு பெருசு. அவ்வளவு பெரிய உறுப்புல ஒரு சின்ன தொந்தரவு வந்தா தன்னைத்தானே நைட்டோட நைட்டாவோ இல்ல ஒரு வாரத்துலயோ 2 வாரத்துல சரி பண்ணிக்கும். அப்ப கல்லீரல் தன்னைத்தானே சரிப்படுத்த ரொம்ப வேகமா சிறப்பா செய்யும் எப்போ ஓய்வு எடுக்கும் போது. அதே சமயம் கல்லீரல் சோர்வடைஞ்சு படுத்துருச்சுன்னா, கும்பகர்ணன் படுத்தாச்சுன்னா எப்படி அசைய மாட்டானோ அதே மாதிரி இந்த கல்லீரல் அசைஞ்சு கொடுக்கவே கொடுக்காது. அப்ப நோய்வாய்ப்படும் பொழுது, நோய் வரும் பொழுது கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களா இருந்தால் ஆரம்பத்துல அந்த நோய் வந்தா தானே சரிப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பொழுது ஓய்வு எடுக்கும் போது. ஓய்வில்லாத உழைப்பிலேயே ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஓய்வுங்கிறது தான் என்னன்ட்டே தெரியாது. உழைச்சா நல்ல பேர் கிடைக்கும்ட்டு உழைக்கிறாரு உழைக்கிறாரு உழைக்கிறாரு. ஐயா பேசும்போது சொன்னாரு ஆரோக்கியம்ட்டு ஒண்ணு இருந்துட்டா மத்ததெல்லாம் நமக்கு அனுபவிக்க முடியும். ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அது இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி. கல்லீரல்ல சோர்வு அடைகிறதுக்கு தெரியாது, சோர்வு அடைஞ்சு படுத்துருச்சு வைங்களேன், அப்புறம் அதனால வரக்கூடிய விளைவுகளை சீக்கிரமா எழுப்ப முடியாது. அதுக்குண்டான காலத்தோணி நிறைய தேவைப்படும். மற்ற உறுப்புகளுக்கு இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் அதுதான். ராஜ உறுப்புகள் மற்றதெல்லாம் இதனோட சைஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இதுல சொல்லப்போனா வடிவேல் சாரோட பாணியில சொன்னா சுஜிபி மேட்டரா போயிடும். சார் விவேக் சார் தான் சொல்லுவார் சுஜிபி மேட்ரு, சுஜிபியா போயிடும். அவ்வளவுதான் அதனோட சின்ன பவர். இது அப்படி இல்ல, பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கும் கல்லீரல். அப்ப இந்த கல்லீரலுடைய பாதிப்பு நமக்கு உடல்ல எதனால வருது அப்படின்னா, கும்பகர்ணனோட கேரக்டர்ல கும்பகர்ணன் எப்பொழுது ரொம்ப அதிகமா துள்ளுவாரு தெரியுங்களா? ஏதாச்சும் ஒரு கோவப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்க வைங்களேன், அவ்வளவுதான் மனுஷன் ஆடி விளையாண்டு முடிச்சிடுவாரு. ஓகே. அப்ப இங்க நம்ம கல்லீரல்லையும் உங்களை கோபப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு வைங்களேன்,
கல்லீரல் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து ஆட்டம் ஆடிடும். ஆட்டம் ஆடி முடிச்சிட்டு அமைதியாயிடும். அமைதியான சாதாரண அமைதி இல்ல, நல்ல டயர்டாகி அமைதியாயிடுவீங்க. அப்ப நீங்க கோவப்படும் பொழுதெல்லாம் நீங்க நினைக்கலாம் கோவப்பட்டு நான் அவனை கத்திட்டு இருக்கிறேன், அவனை திட்டிட்டு இருக்கிறேன்ட்டு. பட் உங்க கல்லீரல் எஞ்சி ஆடிட்டு இருக்கே தவிர நீங்க ஆடல உண்மையாலுமே. அந்த கல்லீரலோட வேகம் அப்படி காமிக்குது, தடாபுடா தடாபுடா காமிக்குது. ஆனா அதே வேகத்துக்கு அந்த வேகத்துக்கு ஆடுனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அதே பவர்ல திருப்பி வேகமா ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா அப்படியே டொப்புன்னு படுத்துரும். படுத்துட்டு அதுக்கு டைம் நிறைய தேவைப்படும். அதனாலதான் பொதுவாக கல்லீரல்ல கோவப்பட்டு கத்தும் போது நிறைய பேருக்கு கை கால் எல்லாம் நடுக்கும். கத்திடுவாங்க, கத்தி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, அப்படியே கத்தி முடிக்க முடிக்க கையெல்லாம் அப்படியே நடுங்கும், வாயெல்லாம் இந்த சேட்டரிங் ஆகிற மாதிரி டபட 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 அடிக்கும். எதனால? உங்க கல்லீரலோட ஆரோக்கியம் தான் நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியம். சோ நரம்புகள் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிக்குது. நரம்புகள் எல்லாம் அதீதமான ரத்த ஓட்டம் ஓடுது, அதீதமான எனர்ஜி போகுது. அதிகமான எனர்ஜி யாருக்கு வந்து போகுது? கல்லீரல்ல இருந்து போய் சேருது. ஏன்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவ்வளவு ஆற்றல் தேவைப்படுது. அதனாலதான் கோபத்துல ஒரு பொருளை வீசுனீங்கன்னா நார்மல் போறது வேகத்தை விட என்ன ஆகும்? ரொம்ப அதிக தூரத்துக்கு போய் சேரும் அந்த பொருள். அப்ப அவ்வளவு சக்தி உங்க உடல்ல இருந்து அவர் எடுத்து செலவு பண்ணிட்டு அமைதியாயிடுவார். அமைதியாக மாட்டார், பஸ் புஸ் மூச்சை வாங்கி பெருமூச்சு விட்டுட்டு அப்புறம் கடைசியில படுத்தாச்சுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த சோர்வெல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ் ஆயிடுவோம். அப்ப இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா என்னன்னா, நம்ம கல்லீரல் சக்தியை எதுல எல்லாம் விரயம் பண்றோமோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. குறைச்சா என்ன நடக்கும்? நீங்க ஆன்மீகத்தோட உச்சத்துக்கு ஈஸியா போயிடலாம். கல்லீரலை பாதுகாத்து வச்சுட்டீங்கனால ஆன்மீக உச்சம் தான், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒருத்தர் வந்து கோபப்ப உள்ள வர கோபத்தை அடக்கி வச்சிருக்கிறது பேரு கோபப்படுதல் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. கோபம் வருதுன்னு அடக்கிக்கிற அப்படின்னா அது இன்னும் ஆபத்து. அதுக்கு கோபப்படுறது எவ்வளவோ ஃபார் பெட்டர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபப்படுறது பெட்டர். கோபம் வரலன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வேற வேற. ஓகே. அதாவது பிச்சைக்காரனும் பணம் வேண்டாம்னு சொல்லுவான், பெரிய கோடீஸ்வரனாய் ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போனதுக்கு அப்புறம் பணம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இல்ல ரெண்டு பேர்ல யாரும் மாற மாட்டாங்கன்னு சொன்னா, எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல பணம் இருக்கிறவன் வேண்டாம்னு சொன்னா மாற மாட்டான். பட் பிச்சைக்காரன் பணம் வேண்டாம் சொன்னா எப்ப வேணாலும் திருப்பி கேட்பாங்கன்னு அர்த்தம். அது போல எக்ஸ்ட்ரீமா கோபத்தை வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு கோபம் வராத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி உடல்ல சீக்கிரமா டேமேஜ் வேகமா நடந்துரும். வேற எதுவுமே கிடையாது. ஆனா கோபம் வர்ற மாதிரி இருக்குது. ஆனா அந்த கோபத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எப்படி? வெளியே கத்தியோ அல்லது அடுத்தவங்களுக்கு நான் சொல்லி ஏதோ சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லியோ நான் அதை லெட் அவுட் பண்ணிக்கிறேன். அதனால என் உடம்புக்குள்ள அதை தேக்கி வைக்கல அப்படின்னா அப்போ உங்க உடம்பு கண்ணாடி மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க கோவப்படாதீங்கம்போ, நம்ம என்ன சொல்லுவோம்? கோவப்படுங்கன்னு சொல்லுவோம். ஏன் கோவப்படணும்னா அந்த கோபம் வெளியே போகட்டும். ஆனா எதுக்கு யார்கிட்ட கோவப்படலாம்னு சொன்னா சும்மா எல்லாத்திட்டையும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நமக்கு நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள்ட்ட கோவப்படுறதுங்கிறது பிரயோஜனம் இல்லாத விஷயம். அப்போ மேல இருக்கிறவங்களுக்கு கோவப்படலாமா? அது வேலைக்கு ஆகாத காரியம். ஏன்டா அப்படி பண்ணா நம்மளோட லைஃப் வேற மாதிரி மாறிடும். இப்ப யாரு நமக்கு ரிலேபிளா இருக்கிறாங்களோ அந்த லைன் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இல்ல பாக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு யாரு ரிலேபிளா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட உங்க கோபத்தை காமிச்சுக்கலாம். அப்படி ரிலேபிளா இருக்கிற பர்சன் அப்ப பாவப்பட்டவரா சார், அவர் மட்டும் என்ன பாவம் பண்ணாரு அப்படின்னா அவரு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவன் கத்துறது எது கத்துறான், இவன் கோவத்தை வெளியே வரக்கா கத்திட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அதை அவரு தொடச்சு விட்டுருவாரு. ஏன்னா அது வந்து அவருக்கு நேரடியான வார்த்தைகளை எடுத்துக்க மாட்டாரு. அதுதான் அந்த பக்குவப்பட்ட ரிலேஷன்ஷிப் சொல்றது. அது அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது அந்த பார்ட்னரா இருக்கலாம், அல்லது அவங்க பையனா இருக்கலாம், அவங்க பொண்ணா இருக்கலாம், யாரும் வேணா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் ஒருத்தருக்கு வாழ்க்கையில கிடைச்சிட்டா அதுவே பெரிய பொக்கிஷம். அப்ப கோபப்படும் போது எங்கேயோ நடக்கிற கோபமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோபத்தை கொண்டு வந்து இந்த பர்டிகுலர் நபர்கிட்ட கத்தலாம். கத்தும்போது அந்த நபர் என்ன நினைப்பாரு? இவரோட ஆரோக்கியத்துக்காக கத்திட்டு இருக்காருன்னு தான் எடுத்துக்குவாரே தவிர என்ன வந்து திட்டுறாருன்ட்டு எடுத்துக்க மாட்டாரு. அப்ப இந்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்தியே ஆகணும். அதே மாதிரி சில இடத்துல நம்ம ஆபீஸ் அட்மாஸ்பியர்ல இருக்கிறோம், மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இருக்கிறோம், மேனேஜ்மெண்டோட பொசிஷன்ல இருக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு சில சமயம் கத்த வேண்டி வருமே அப்படின்னா அதுவும் அலோடு, கத்தலாம். எப்படி கத்தலாம்னு சொன்னா கத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட கத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கணும் நான் கத்துறேன் அப்படிங்கிற ஒரு நான் ஞாபகத்தோட கத்துனீங்கன்னா உங்க உடல்ல உபாதைகள் பண்ணாது. அது ஞாபகம் இல்லாம கத்தி கைகாலெல்லாம் நடுக்குது சொன்னாதான் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போ வந்து கோபப்படுறது இயற்கை. கோபப்படக்கூடிய இடங்களுக்கு நம்ம கோபப்படணும்.
ஆனா அந்த கோபத்தை எப்படி காமிக்கணும் சொன்னா, நம்ம உடல்ல உபாதைகள் ஏற்படுத்தாத மாதிரி கோபப்படணும். அந்த மாதிரி கோவப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவத்தை பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் அவங்க நார்மல் வேலைக்கு போயிடுவாங்க. அது வந்து பெருசா யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவன அப்படி கத்திட்டு இப்படி அதெல்லாம் கத்த மாட்டாங்க. வேலை நடக்குது கத்தியாச்சு. போ அடுத்த வேலைய பாரு அப்படின்னு போயிடுவாங்க. போய் பார்த்தா நிம்மதியா 2 பேரும் உட்கார்ந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க கோவத்த நல்லா ஹேண்டில் பண்றீங்கன்னு அர்த்தம். அத விட்டு போட்டு ஐயோ! திட்டுனா என்ன நினைப்பாங்களோ, அல்ல திட்டுனா தப்பாச்சே அப்படி ஏதோ நினைச்சிட்டு நீங்க உங்க உடல்ல போட்டு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா, அந்த கும்பகர்ணன் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவான். அது பின்னாடி நமக்கு பெரிய நோயா மாறிடும். அத மாதிரி நெறைய பேர பார்த்திருக்கிறோம். பர்ட்டிகுலரா பெண்கள் நெறைய பேரு மத்த இடத்துக்கு ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஊர்ல போய் அவங்கள கேட்டாங்கன்னா, ஐயோ! அந்த அம்மாவா? அவ்ளோ நல்ல தங்கமான அம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்லா இருப்பாங்க. ஆனா தன்னோட கோபதாபங்கள வெளிப்படுத்தாமயே இருந்திருப்பாங்க. அப்படி வரும்போது பின்னாடி அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த என்ன முடக்குவாதம் சொல்லக்கூடிய பேரலைஸ்ல வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. சோ நம்ம உடம்புல அழுத்தத்தை கொடுக்க அது ஏதோ ஒரு இடத்துல போய் நின்னுடும். அப்படி நின்னுச்சு சொன்னா கை காலோட இயக்கம் இல்லாம போயிடும். அதுவும் பர்ட்டிகுலரா பார்த்தா வலது பக்க கைகால்ல தான் அந்த இயக்கம் இல்லாத சூழல் வந்துடும். அதனால கோபப்படுதல் அப்படிங்கிறது தவறா அப்படின்னா தவறு அப்படிங்கிறது கற்பிக்கப்படுகிறது. ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா அதை மறைச்சு வைக்கிறதோ ஒளிச்சு வைக்கிறதோ இல்ல உள்ளுக்குள்ள வைக்கிறதோ நம்மளுடைய கல்லீரலை பாதிப்படைய வைக்கும். நம்ம கும்பகர்ணனை ரொம்ப டயர்டாக்கி வச்சிடும். அதனால கும்பகர்ணன் எந்திரிக்கிற நாட்கள் ரொம்ப நாள் தள்ளி போயிடும். அதுக்கு பதிலா கோவப்படலாம். கோவப்படும் போது நமக்கு உண்டான ரிலேபிள் பர்சன் யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கத்தலாம். கத்திட்டு கூலா ஃப்ரீ பண்ணிட்டீங்க சொன்னா அந்த பர்டிகுலர் நபர் என்ன பண்ணுவாருன்னா நீங்க கோவப்பட்டு கத்தும்போது வரக்கூடிய வார்த்தைகளுக்கான மீனிங் எடுக்க மாட்டார். அதுதான் முக்கியம். கோவப்படும் போது வார்த்தைகள் எல்லாம் தடிச்சுதான் வரும். ரொம்ப அமைதியா கண்ணே மணியேட்டு எல்லாம் வார்த்தைகள் வராது. தடிச்சு வரும். அப்படி தடிச்சு வர வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் நேர வேற வேற விதவிதமா வரும். ஏன்னா அர்த்தப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப உள்ள போனா நிறைய வார்த்தைகள் விகாரமா வந்துடும். அப்ப அந்த பர்டிகுலர் நபர் என்ன பண்ணுவாங்க இந்த 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 நேரத்துல அந்த வார்த்தைகளுக்கு உயிர்ப்பு கொடுக்க மாட்டாரு. இதுக்குள்ள என்ன இருக்குது இந்த வார்த்தை ஏன் யூஸ் பண்ணா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணாம கட்டி முடிச்சிட்டானா அப்படின்ட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரியலாவே இந்த பர்சனும் ரிலீஃப் ஆயிடுவாங்க. அதை கேட்ட நபருக்கு சம்பந்தமே இல்லாத சூழல்னால அவரும் ரிலீஃபா இருப்பாரு. சோ உங்க உடலோட பாதிப்புகள் எதுவுமே இல்லாம இருக்கும். இது வந்து மனம் சார்ந்த ஒரு பாட்டுல நம்ம கோபத்தை பத்தி பேசியாச்சு. சரி உடல்ல நம்ம உணவுல எப்படி அதை கெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா பொதுவா அதுக்கு பிடிச்ச ஒரு உணவுன்னு இருக்கும் இல்லைங்களா? நம்ம பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு உணவு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுல ஒரு உணவு பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு சொன்னா புளிப்பு வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. ஏன்னா புளிப்பு ரொம்ப மிக பிரம்மாண்டமான சைஸ். புளி நிறைய அள்ளி அள்ளி போடுவோம். நம்ம எல்லாத்துலயுமே புளி இருக்கும் இல்லையா? புளிப்பு வந்து அதுக்கு உகந்த உணவாக சொல்லுவோம். ஆனா இங்க நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்? உக புளிப்பை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க என்ன சார் இனிப்பு சாப்பிடுங்கங்கிறீங்க, காரம் சாப்பிடுங்கங்கிறீங்க, உப்பு வேணும்னா கூட காய்கறி நிறைய சேர்த்துக்கோங்கன்னு சொல்றீங்க. இந்த புளிப்பு மட்டும் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் புளிப்பு மட்டும் வேண்டாம்னு சொல்றீங்க? அப்படிங்கிற கேள்வி எல்லா பக்கமும் இருக்கும். அப்ப நம்ம சொல்லுவோம் புளிப்புங்கிறது எந்த விதத்திலயும் கெடுதலானது கிடையாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல தான் பேசுறோம். நம்ம தமிழ்நாடு அப்படி இல்லைன்னா ஆந்திரா இல்லைன்னா கர்நாடகா கேரளா கூட கிடையாது. தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த ஏரியா பீப்புள் எல்லாருமே ஃபுட்டோட டயட் எடுத்துக்கிட்டா எந்த உணவு அவங்க அதிகமா சாப்பிடுறாங்க அப்படி கணக்கெடுத்து பார்த்தா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு புளிச்சு வைக்கப்பட்ட உணவு தான் அதிகமா சாப்பிடுறாங்க. அப்ப எதெல்லாம் முதல்ல புளிப்பு அப்படிங்கறத முதல்ல டிஃபைன் பண்ணிட்டா நம்ம சாப்பிடுற உணவுல புளிப்பு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது ஏற்கனவே நிறைய வகுப்புல நம்ம பேசியிருக்கிறோம். பேசியிருந்தாலும் பரவாயில்ல இது நமக்கு பயன்படும் அப்படிங்கறதுனாலதான் இந்த இதை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு டைமும். ஸோ எது நமக்கு புளிப்பு அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டா எதெல்லாம் ப்ளீச் பண்ணி வருதோ அந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு வர்றது எல்லாமே புளிப்பா மாறிடும். இது வந்து ஒரு டிஃபால்ட்டா எடுத்துக்கலாம். ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு வந்தா புளிப்பா மாறிடும். அதுக்கப்புறம் பால் சார்ந்த பொருட்களாக இருந்தால் புளிப்பாக இருக்கலாம். அதுக்கப்புறம் புளி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான உணவு, அதுவும் புளிப்பாக இருக்கும். இந்த 3 கண்டிஷன்ல பார்த்துட்டு இதுல எது நம்ம அதிகமா எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா பாலிஷ் பண்ணது, பாலிஷ்னா அந்த ப்ளீச் பண்ணக்கூடிய பொருள் அப்படி சொன்னா ஒரு பொருளை வெள்ளையாக்குறத வந்து ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்குள்ள இன்வால்வ் பண்ணி வர்றது. அதுக்கு நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் போட்டு தான் அதை வெள்ளையாக்கி கொண்டு வர முடியும். அப்படி பார்த்தா
நமக்கு வரக்கூடிய நாட்டு சர்க்கரையோட கலர் பிரவுன் கலர்ல இருக்குது. அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போய் நிறைய ப்ராசஸ் பண்ணி ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்தா அங்க 1 கிலோ சர்க்கரையா மாறிடும். அப்படி நிறைய ப்ராசஸ் பண்ணி எடுத்து கொண்டு வந்தா அது வெள்ளை சர்க்கரைன்னு சொல்றோம். அப்ப அது என்ன ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு வந்திருக்கு? ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு வந்திருக்கு. மைதா இருக்குது, கோதுமை மாவு இருக்குது. கோதுமை மாவை ஒரு ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு வெளியே வந்துச்சுன்னா மைதா மாவா மாறிடும், வெள்ளை நிறத்துல வந்துடும். அப்போ எதெல்லாம் வெள்ளை நிறத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு வருதோ, கடலை எண்ணெய் போகுது, ரீஃபைண்ட் ஆயிலா மாத்துறோம், ரீஃபைன் பண்றோம், ரீஃபைன் ப்ராசஸ் பண்ணோம்னா அது என்ன ஆயிடுது? வெள்ளையா மாறிடுது. கடலை எண்ணெய் மஞ்சள் நிறமா இருக்குது, வெளியே வந்தா வெள்ளையா மாறிடுது, கலர்லெஸ்ஸா மாறிடுது. உடனே அதுக்கு என்ன உள்ள நடந்திருக்குன்னா ப்ளீச்சிங் ப்ராசஸ் நடந்திருக்கும். ஸோ இப்படியே நம்ம ஒரு உணவு பயன்படுத்தும் பொழுது எதில் எல்லாம் இந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ் பண்ண உணவை நம்ம அதிகமா சாப்பிடுறோமோ அது எல்லாமே நமக்கு வந்து புளிப்பு சுவைகளாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இப்ப நம்ம இமேஜின் பண்ணிப்போம், தீபாவளிக்கு நம்ம சாப்பிட்ட இனிப்புகள், வெள்ளை சர்க்கரையில் செஞ்சது எல்லாமே இனிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றாலும் அது புளிப்பு சுவை தான் இருக்கும். அப்ப அங்க எங்கே அதிகமா அது தூண்டப்படும்னா கல்லீரலுக்கு தூண்டப்படும். கல்லீரல் தூண்டினா எப்படி இருக்கும்? பயங்கர எனர்ஜெட்டிக்கா மாறிடும். அப்ப நம்ம ஸ்வீட் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கிறோம்? டக்குன்னு ஃப்ரெஷ் ஆன மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகி உடனே 2 பேரும் அடிக்கிற அளவுக்கு தெம்பு வந்த மாதிரி இருக்கும். ஆனா இது நல்லது தானே. இப்போ தெம்பு வந்துருச்சு இல்ல அப்படின்னா, ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சூழல்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா தெம்பு வந்தா ஒண்ணும் கிடையாது. பட் அதுவே ரெகுலரா சாப்பிட்டு 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 கல்லீரல் சோர்வடைஞ்சு அந்த கும்பகர்ணன் தூங்க போயிட்டாருன்னா அப்புறம் எழுப்பவே முடியாம போயிடும். அப்ப இந்த இடத்துல புளிப்பான உணவுகள் அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதான் நம்ம பேஷண்ட் யாராவது வந்தாங்கன்னா ஹெல்த்துக்காக வந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க புளிப்பை நிறுத்தி வச்சிருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்றது. அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த வாரக்கணக்குல நாள் கணக்குல மாவாட்டி வைக்கிறதுங்கிறது எல்லாருமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதுல வந்து நிறைய அன்பர்கள் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா கேட்டுட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்லாவே புரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய புளிப்பான உணவுகள் அப்படின்னு சொன்னா பர்டிகுலரா இட்லி தோசை. இதை ரெகுலரா இதுதான் டயட் அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்க சொன்னா கண்டிப்பா உங்களோட உடல்ல புளிப்பு தன்மை கூட தான் செய்யும். இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம குழந்தைகளுக்கு டெய்லி இட்லி தோசை கொடுத்துட்டு அந்த குழந்தைய போய் காமா இரு, அமைதியா இரு அப்படி சொன்னா அது எப்படி இருக்க முடியும்? தூண்டப்பட்டது எதனால? லிவர்ல தூட்டம் தூக்கி கொடுத்துட்டோம். அப்ப லிவர் தூக்கி கொடுத்தோன்னா எப்படி இருக்கும்? பரபரப்பா இருக்கும், ஏதாச்சும் ஒன்று அடிக்கணும், உதைக்கணும், தட்டணும், இப்படிதானே தோணும். அப்ப அந்த தன்மை அதிகப்படுத்துற உணவுகள் வந்து இந்த புளிப்பான உணவுகளாக இருக்குது. அதனால முடிந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்றோம், இந்த புளிப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்துருங்க. ஒண்ணு, ப்ளீச் பண்ண ப்ராடக்ட்டை கொஞ்சம் செலக்ட் பண்ணி வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு நாள் வாரத்திலேயோ மாசத்துக்கு ஒரு நாளையோ எடுத்தோமோ பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா உடம்பு அதை கரெக்ட் பண்ணிக்கோ, பண்ணாம இருக்காது. தினமும் அதுவே இருக்கிறோம் அப்படின்னா ஆபத்தா போயிடும், அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கோபதாபங்கள் வெளிப்படுத்தி ஆகணும், வெளிப்படுத்தாம இருக்க முடியாது. அதுக்குண்டான ஒரு ரிலேபிள் பர்சனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதேதோ தேடுற மாதிரி இதுக்கு ஒரு ரிலேபிள் பர்சன், ரொம்ப ரொம்ப புரிதலா இருக்கக்கூடிய பர்சன் ரெண்டு பக்கம் இருக்கணும். நம்ம அவரை திட்டணும், அவர் நம்மளை திட்டிக்கலாம். யாரையோ வந்து பிரச்சனை கொண்டு வந்து இங்க இவர்கிட்ட என்னையா நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு எப்படி வேணா திட்டிக்கோங்க. அவர் காது கொடுத்து கேட்கற மாதிரி தலையாட்டிட்டு அப்புறம் அவர் போயிடுவார், அமைதியா போயிடுவாரு. அதே மாதிரி அவர் வந்து திட்டாலும் நம்ம வாங்கிக்கிற திறனா இருக்கணும். ஏன்டா மியூச்சுவலா இருந்தாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபரையும் கண்டுபிடிச்சு வச்சுட்டா சொன்னா உண்மையாலுமே நம்மளுடைய கும்பகரணமான கல்லீரலை ரொம்ப சிறப்பா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கல்லீரலோட பிரதானமான பணி அப்படின்ட்டு எடுத்துட்டா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது அவர்தான். நிறைய பேர்த்துக்கு பர்டிகுலரா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கண்ணுல வந்து பிரச்சனைகள் வரும். ஓகே, அப்படி பிரச்சனைகள் வந்துன்னா பார்வைத்திறன் குறையும். பார்வைத்திறன் குறைம்போது சொல்லுவாங்க அந்த விஷுவல் நர்வ் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்குது, அதனால கொஞ்சம் சிரமமா இருக்குது அப்படி சொல்லி நாள்பட அந்த பார்வைகள் குறைஞ்சிட்டே போகும் அப்படிப்பாங்க. அப்ப அந்த ஆப்டிக்கல் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணை ஒளிப்படுத்தக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிப்படையுது அப்படின்னா யாரோட வீக்னஸ் அதிகமா இருக்குன்னா கல்லீரலோட வீக்னஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோர்வுக்கு போயிட்டாரு. அப்ப கல்லீரலை சிறப்பு படுத்தாம அந்த நரம்பு மண்டலத்தையோ அல்ல பார்வை நரம்புலையோ நம்மளால காப்பாற்ற முடியாது. அப்ப திருப்பியும் அவர் அதே உணவு சாப்பிட்டுட்டு இருக்காரு வைங்க, ஒரு பக்கம் டயபெட்டிக்கு உண்டான மருந்து, ஒரு பக்கம் இன்சுலின், பிளஸ் பின்னாடி இட்லி தோசை, திருப்பியும் பால் சார்ந்த உணவுகள், புளிப்பான உணவுகள்.
தயிர் நிறைய அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்படியே இவர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு பார்வை திறனை கூட்டணும் அப்படின்னா அந்த கல்லீரல் ஏற்கனவே சோர்வா இருக்கிறவர்கிட்ட எத்தனை வேலை தான் கொடுப்பீங்க? நம்மளால கொடுக்க முடியாது. அப்போ அவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்ச நாளைக்கு அந்த ரெண்டு ப்ராசஸ் பண்ணா அவரை ரெக்கவர் பண்ண முடியும். ரெண்டு ப்ராசஸ் என்னன்னா, ஒண்ணு அவர் மேல லோடு கொடுக்க கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு இருக்கிற லோட வெளியே எடுக்கணும். ரெண்டு வேலையும் பண்ணணும். லோடு கொடுக்காம இருக்கிறது அப்படின்னா, புதுசா புளிப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா லோடு கொடுக்கலன்னு அர்த்தம். லோட வெளியே எடுக்கணும் சொன்னா அவரை யாருனால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார உணவு அவரை கண்ட்ரோல் பண்ணிடும். அப்போ கொஞ்சம் குறுமிளகு சார்ந்த உணவுகளை சாப்பிட வச்சு இந்த கல்லீரலை அப்படியே மேம்படுத்திட்டு வந்துட்டோம் சொன்னா, ஏன்னா படுத்தா எந்திரிக்க மாட்டாரு இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும், கொஞ்ச நாட்கள் நகர்ந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். Okay. அப்படி பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம கல்லீரல்ல சோர்வு இருக்கிறதை சரிப்படுத்திட்டு கூட்டிட்டு வந்துடலாம். இதே கல்லீரல்ல சில ரொம்பவும் அதிகமான தொந்தரவுகளோட இருக்கிறாங்க, சப்போஸ் கேன்சரோட இருக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப சிரமம் தான். ஏன்னா கல்லீரல்ல இருக்கும்போது அதனோட சோர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அது கொஞ்சம் ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பெயின் ரிலீஃப் மாதிரி தருமே தவிர கல்லீரலை டோட்டலா ரெக்கவர் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியறது இல்லை. அது நம்ம பார்க்கும்போது சிரமமா தான் இருக்குது. கொஞ்சம் அந்த பெயின் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் மட்டும் மட்டும் அப்பப்போ பண்ண முடியுது. அதனால பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய அசெட் நம்ம உடம்புல கும்பகரணம் தான். கல்லீரல்ங்கிற கும்பகரணம் தான். அப்படி சொல்லிட்டு நம்ம அடுத்த 20 நிமிஷங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நமக்கு இன்னும் ஏதாவது புது சிந்தனைகள் கிடைச்சிச்சுன்னா அதையும் நம்ம பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். மிக்க நன்றி, நன்றி ஐயா. அவங்க இன்னைக்கு இப்படியெல்லாம் கூட சிந்திக்க முடியுமான்னு பிரமிப்பாக தான் இருக்குது. கும்பகர்ணனை எடுத்துகிட்டு வந்து கல்லீரலோட பொருத்தி கும்பகர்ணனோட குணநலன்கள், அதை வைத்து அந்த கல்லீரல், அதை இணைச்சி சொன்னது உண்மையிலேயே இது புதிய சிந்தனையாக இருக்குது எங்களுக்கெல்லாம் ஐயா. ஐயா அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, இங்கே மகாபாரதம் தேவையா அப்படின்னு. அப்போ இந்த கும்பகர்ணன் அப்படின்னாவே மிகப்பெரிய அந்த உருவம், அவரோட தூங்குறது, 6 மாதம் எழுந்துக்கிறது, போருக்கு போனால் இப்படி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறது. இப்போ அந்த இதில் இந்த கல்லீரல் எடுத்துக்கும்போது கல்லீரல் மிகப்பெரிய உறுப்பு உடம்புல. இவரும் தூங்கிட்டாருன்னா அப்புறம் வரமாட்டார். அப்போ அந்த எப்படி இந்த கல்லீரலை நாம் பாதுகாப்பது, கல்லீரலுக்கான வேலைகள் என்னென்ன, அது ஏன் சோர்வாகுது, அப்போ அது எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அதுக்கேற்ற உணவு முறைகள், இதெல்லாம் சிறப்பாக ஐயா இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்குறாங்க. இப்போ முக்கியமாக அந்த கோபத்தை நாம் எப்படி கையாளணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. கோபத்தை நாம் அடக்கி வைக்கக்கூடாது. அங்கே நிறைய உண்மையிலே ஐயா சொன்னது, நம்ம குடும்பத்தில் பெண்கள் நிறைய அங்கே வெளியே காட்ட முடியாது, உள்ளேயே தான் வைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியெல்லாம் வைக்கும்போது கல்லீரல் பழுதடையும். அப்போ அந்த கோபத்தை நாம் எப்படி கையாளுறோமோ அதை பொறுத்து தான் இந்த கல்லீரல் அது எழ முடியும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ நம்ம எப்படி கோபத்தை ஆஹ், ப இது நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. தேக்கி வைக்கக்கூடாது. இல்லை, உணவுன்றது அந்த புளிப்பு நமக்கு நிறைய தொடர்ந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு. என்ன மாதிரி உணவு எடுக்கலாம், எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கக்கூடாது, அந்த உணவுகள் நமக்கு எப்படி அந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, இந்த கல்லீரல் கண்ணோட தொடர்பு. அப்போ கண்ணில் இருக்கிற அந்த நரம்பு மண்டலம் எல்லாம் நமக்கு பாதிக்கும் போது கண் பாதிக்குது அப்படின்னு. அப்போ அதுக்கு உணவு முறையை நம்ம எப்படி எடுக்கணும்னு மிக சிறப்பாக இன்னைக்கு கும்பகர்ணனை தொடர்புபடுத்தி கல்லீரல் நலம் பற்றி மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணைகள், உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அதனைத் தொடர்ந்து கல்யாணி குமரேசன் அம்மா.
அம்மா அட்மிட் பண்ணியிருக்கேன். கல்யாணி குமரேசன் அம்மா. வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம், கேளுங்க. நீங்க நேரடியா அப்படியே கேள்வி பதிலுக்கு நீங்க போயிடலாம். ஐயா, எனக்கு வயிறுல அந்த ரிப்புக்கு கீழே ரைட் சைடு ஒரு பெயின் இருக்குங்க ஐயா. அது எதனால உங்களுக்கு அது வலிக்குது? அது சைடு தான் வருது. ரைட் சைட்ல வலிக்கிறதுக்கு காரணம் இருக்கலாம். அது ஏதாச்சும் தூக்கமின்மை காரணமாக இருக்கலாம். இல்லைன்னா கால்பேடர் பிரச்சனை இருந்தாலும் காமிக்கலாம். லிவர்ல ஏதாவது வீக்கம் இருந்தாலும் காமிக்கலாம். அது ரொம்ப ஹீட்டா அந்த இடத்துல. ஹீட்டா இருக்குதுங்களா? வேற வாமிட்டிங் இருக்குங்களா? அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைங்கய்யா. ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றேன், மெடிடேஷன் பண்றேன். காலையில ஆல்கலைன் காய் தான் ஜூஸா எடுத்துக்கிறேன். காய்கறி மட்டும் தான் சாப்பிடுறேன் மதியம். சாயந்தரம் கொஞ்சம் காய், கொஞ்சோண்டு சாதம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் அந்த இது எதுக்கு இருக்குதுன்னு தெரியலங்க. இட்லி தோசை சாப்பிட புளிப்பு ஐட்டம் இட்லி எதுவும் தோசை இட்லி தோசை எல்லாம் சாப்பிடவே மாட்டேங்க. சரி சரி, நல்லதும்மா, நல்லது. இப்போ பர்டிகுலர் அந்த இடத்துல வலி இருக்குதுன்னா நம்ம பக்கத்துல யாராச்சும் அக்குபஞ்சரிஸ்ட் இருந்தா அங்க நீடில் அந்த இடத்துலயே நீடில் போட்டு விட்டு கூட பார்க்கலாம். வலி போகுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்க. ஆப்ஷன் வந்து அங்க பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னா இப்ப நீங்க புளிப்போட தன்மை ரொம்ப கம்மியா தான் எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா காலைல 4வது விரல டெய்லி நைட் தூங்கும்போது கொஞ்சம் ஆயில் போட்டு உருவி விட்டுட்டு படுங்க 2 காலுக்கும். மாற்றம் சரி. இருந்துச்சுன்னா எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகேங்க. சொல்லும்போது நம்ம ஏதோ குத்து மதிப்பா சொல்ல முடியாது. உங்க உடல்ல நீங்க சொல்லக்கூடிய எக்ஸாக்ட் லொகேஷன் தெரிஞ்சா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். பட் நானும் அனுமதித்த ஒரு அப்ராக்சிமேட்டா நான் எடுத்துக்கிறது என்னன்னா கல்லோட ரிப்போட கடைசியா இருக்கிற ரிப்ல பெயின் இருக்கலாம், இப்ப அது கீழே பெயின் இருக்கலாம் அப்படின்னு நான் அசீவ் பண்ணிக்கிறேன் நீங்க சொன்ன விஷயத்தை வச்சு. நடுவுல இருக்குங்க அந்த ரிப்புக்கும் இதுக்கு அந்த நிப்பிளுக்கு நேரா அந்த இது இருக்குங்க எரிச்சு அந்த ஒரு மாதிரி அந்த ஹீட் பர்ன் மாதிரி இருக்குங்க ஐயா எந்த இல்ல, நேரமும். நெப்பிலுக்கு கீழே கரெக்டா சென்டர் அந்த ரிப்பில் வலிக்குது சொன்னா அது வயிறு சம்மந்தப்பட்டது. ரிப்போட ஓகே. எக்ஸ்ட்ரீம் எண்டில் ரைட் சைடோட எக்ஸ்ட்ரீம் எண்டில் நிக்குது, ஆஃப் சென்டர்ல போயிடுச்சு அப்படின்னா வெளியே முதுகு பின்னாடி போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் வலிக்குதுன்னு சொன்னா நீங்க 4வது விரலுக்கு பண்ணா ரிசல்ட் கிடைக்கும். நிப்பிலோட சரி. கீழ்ப்பகுதியில் இருக்கு சொன்னா நீங்க 2வது விரலுக்கு என்ன போட்டீங்கன்னா சரியாகும். ஓகேங்க ஐயா. சரிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி அம்மா. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம கோவம் வரும்போது அதிகமா வார்த்தைகளை விட்டுறோம்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி குடிக்கிறோம், இல்லைன்னா ஏதாவது 1 2 3ன்னு சொல்லி எண்ணுறோம் கோவத்தை குறைக்கிறதுக்கு. அது மாதிரி செய்யற செயல் சரிங்களா தப்புங்களா? ஏன்னா கோவத்தை அடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே. இல்ல, இப்ப நீங்க 1 2 உங்களால கண்டிப்பா எண்ண கோவம் முடியும். கடுமையா வருதுங்க ஐயா. கடுமையா வரும்போது வார்த்தைகளை விட்டுடுமோ என்னமோ பயந்துட்டு கோவத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தண்ணியே குடிக்கிறோம். இல்லைன்னா 1 2 10 வரைக்கும் எண்றோம். அந்த செயல் சரிங்களா என்ன? ஏன்னா கோவத்தை இல்ல, இப்ப அடக்குறோம்ல. இல்ல, ஓகே, நீங்க அந்த மாதிரி செய்யும்போது உங்க கோபம் போயிடுதாங்கிறது கேள்வி. கோபம் போயிடுதா? தண்ணி குடிச்ச உடனே கொஞ்சம் அந்த கோவம் கொஞ்சம் குறையுதுங்க. குறையுது, போயிடுதா? இப்ப உதாரணத்துக்கு நம்மளேதான் பேசக்கூடாது நான் இந்த பேசுறது இடத்துல உங்களுக்கு எதுவும். இல்லம்மா, நம்ம ரிசல்ட்டுக்கு போலாம். நான் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா இப்போ உங்களுக்கு நான் பேசுறது கேக்குது இல்லைங்களா? நான் இப்ப நீங்க என் மேல கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கேக்குது. கோவப்பட்டு திட்டணும்னு வருது. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படி திட்டுறதுன்னு வருது, இந்த வார்த்தை வருது. சரி, சொன்னா தப்பா போயிடுமே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க, தண்ணி குடிச்சிட்டீங்க. ஓகே, அப்படி தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி என்ன பார்க்கும்போது அந்த ஞாபகம் வருமா வராதா? ஏதோ இவரை மீண்டும் என்னை பார்க்கும்போது திட்டிருப்போம், அதை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் வரும். அவர் ஆனா தப்பு செஞ்சிருப்பாரு, அந்த தப்புனால நமக்கு கோபம் வருதுங்க. அது கோவம் வருது அடக்கும் இல்லைங்க. போது சரி நம்ம எதை அதாவது தப்பு செஞ்சோம். ஒரு நிமிஷமா இதுல என்னன்னா நீங்க கோவத்தை பத்தி நிறைய கேக்குறீங்க.
ஸோ உங்களுக்குள்ள கோபம் நிறைய இருக்குது, அதை எப்படி வெளியே எடுக்கணும் அப்படின்னு பாக்குறீங்க. நீங்க வந்து கோபத்தை வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க, சரிங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, இப்ப என் மேல கோவப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, மீண்டும் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோப உணர்வு வருது, மறுபடியும் நான் அடக்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கோபம் இருக்கதான் செய்யுதுன்னு அர்த்தம். அது உங்க உடலுக்கு உபாதை கொடுக்கதான் செய்யும். மீண்டும் என்னை பார்க்கும்போது கோபம் இல்லை அப்படின்னீங்கன்னா உண்மையாலும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான் கோபம் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட். இதுல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க. சப்போஸ் இல்ல எனக்கு செகண்ட் கேட்டகரி சார், எனக்கு அப்படி பார்த்தா அந்த நபர் மேல எந்த வித எண்ணமும் இல்லை, சாதாரணமா தான் இருக்கிற அப்படின்னா ஓகே, நீங்க கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். இல்ல அந்த நபரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வருது, ஆனா நான் மறுபடியும் மறைக்கிறேன் அல்லது அடக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது கண்டிப்பா நம்ம உடலுக்கு உபாதை கொடுக்கும். அவ்வளவுதான். ஆனா அந்த இப்ப மறுபடியும் அந்த மனிதரை பார்க்கும்போது இவர் மேல நம்ம கோவப்பட்டு நம்ம உடம்ப ஏன் கெடுத்துக்கணும், அது போனா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நேரம் நினைக்க தோணும். சரி, ஓகே, அப்ப நல்லதுதான். அப்ப அப்படி பரவாயில்லதான். இருந்ததுன்னா அப்படி இருந்தா பரவாயில்லதான். அவர் மேல கோவப்பட்டு என்னோட உடம்ப நான் ஏன் கெடுக்க தயாரா இல்லை அப்படின்னு நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னா ஓகே, நல்லது, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்கம்மா. வாழ்க சரிம்மா. வளமுடன். அடுத்ததாக விஜயாம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அம்மா வளமுடன். கலைச்செல்வி அம்மா உள்ள இருக்காங்களா? அம்மா கலைச்செல்வி அம்மா உள்ள இருக்காங்களா? இருக்கேங்கம்மா. உங்க ஐயா கோபஸ் கொடுத்துருங்க. பூஜாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன் சொல்லுங்கம்மா. கேள்வி ஐயா சொல்லுங்க. கேட்ராக்ட் இருக்குங்க ஐயா, அதனால கொஞ்சம் பார்வை மங்கலா இருக்கு. அது ஆபரேஷன் தான் பண்ணணுங்களா ஐயா? வயசு என்ன வயசு என்னாச்சுன்னா? வயசு 64ங்க ஐயா. தாராளமா பண்ணிக்கோங்கம்மா, வேற ஒன்றும் சரி யோசிக்கவே வேண்டாம். சரி, சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஓகேம்மா. அடுத்த அடுத்ததாக சங்கீதாம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஐயா ஹஸ்பண்டுக்கு ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 3 இருக்குங்க ஐயா. அவர் காஃபி டீ கூட குடிக்க மாட்டாங்க, நான் ஆல்கஹாலிக் தான் ஐயா. ஆனா ஆஃபீஸ் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் நிறைய இருக்கு, அதை அவாய்ட் பண்ண முடியலங்க ஐயா. என்ன பண்ணலாங்க அதுக்கு? இப்ப அவருக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்குங்களா? நைட்டு ஆமாங்க. டேட்? ஆமா, இப்ப கூட நைட் ஷிஃப்ட் தாங்க, இந்த வாரம் கூட. இல்ல, பல வருஷமா அப்படிதான் இருக்காரு? ஆஹ் புரியலங்கய்யா. பல ஆண்டுகளாக அப்படி இருக்காரான்னு கேட்டோம்மா. இல்லைங்கய்யா, இப்போதான் அப்பப்போ இருந்தது நைட் ஷிஃப்ட். இப்பதான் 2 வீக், இது 1 வீக் விட்டு 1 வீக் நைட் ஷிஃப்ட். இப்பதான் ஒரு 1 இயரா இருக்குங்கய்யா. இப்பதான் அந்த கிரேட் 3 மாறி இருக்கு. ஓகே, இப்ப என்னன்னா அதுக்கு அவரோட முன்னாடி உடம்பு கிரேட் 2 கிரேட் 1 அப்படி இருந்தது, இப்ப கிரேட் 3 ஆயிடுச்சு. அப்ப ரொம்பவும் வந்து உடம்பு டயர்டா தான் இருக்கும் அவருக்கு. நீங்க வந்து என்னன்னா கொஞ்சம் குறுமிளகு சார்ந்த உணவுகளை அதிகப்படுத்தி கொடுங்க அவருக்கு. வேணா குறுமிளகு சார்ந்த உணவுகள், சரிங்களா? அதே மாதிரி சரிங்கய்யா. புரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவுகளை வேண்டாம். புரோட்டீன் சரிங்கய்யா. அதிகமா உணவுகள் வேண்டாம். அவருக்கு என்ன டைப் ஆஃப் ஒர்க்? சேர் டேபிள் ஒர்க்கா இருக்குங்களா அல்லது வெளியே இல்ல ஓடுற இல்ல மாதிரி? இல்லங்கய்யா, சூப்பர்வைசர் ஒர்க் தாங்கய்யா, கொஞ்சம் நடக்கிற மாதிரி தாங்கய்யா வேலை. இல்ல, நடக்கிறது தான் வெளியே அதிகமா ஓடுற மாதிரி இருக்குங்களா? லிமிடெட் ஏரியாக்குள்ள இருக்கும்? ஆமா, லிமிட்டட் ஏரியாக்குள்ள தாங்கய்யா. ஓகே, லிமிடெட் ஏரியாக்குள்ள இருக்கிறாங்கன்னா அதிகமான புரோட்டீன் தர வேண்டாம். முளைக்கட்டிய தானியங்கள் அந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திட வேண்டாம், அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சரிங்க. வந்து உணவு வந்து சீக்கிரம் ஜீரணமாகிற மாதிரி எளிமையா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். கஞ்சி அந்த மாதிரி உணவுகள் ரொம்ப ரொம்ப நல்லது. பருப்பு ஐட்டத்துல சரிங்க. துவரப்பருப்பு கட் பண்ணிட்டு பாசி பருப்பு மட்டும் பயன்படுத்துற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அது போதும், சரிங்க. அவரோட ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு அது மோர் தென் எனஃபா இருக்கும். இட்லி தோசையை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்க. டெய்லி இரவு வந்து கம்பல்சரியா சூப் கொடுக்கறது ரெகுலர் வச்சுக்கோங்க. இப்ப உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சூப் சாப்பிடுற மாதிரி பார்க்க சொல்லுங்க. அதான் இது வந்து விழுகாது, விழுந்தா எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால தொடர்ந்து நம்ம இது கொடுத்துட்டு வந்தாதான் ஒரு 2 to 3 months கழிச்சு ரிசல்ட் பார்க்க முடியும். சரிங்க. சரிங்க, ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். கலைச்செல்வியம்மா ஹேண்டில் பண்றீங்களா? அடுத்ததாக சங்கீதாம்மா. அம்மா பேசிட்டேங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. எனக்கு மியூட் கொடுத்துருக்கீங்க, நான் பேசவாமா? ஒரு நிமிஷம். வரிசையா வரும்.
அடுத்து தமிழரசி அம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ, அம்மா, அம்மா கேக்குது. வாழ்க அப்படியே வளமுடன் ஐயா. ம். அஹ், இரவு சொல்லுங்க உணவுல வந்து கேட்டுக்கிட்டு. தயிர் புளிப்பு சேர்த்தக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? தயிர் தயிர் சம்பந்தப்பட்டதுல உணவு முறையில் எடுத்துக்கலாங்க ஐயா? இது புரியல, நீங்க சொல்றது கொஞ்சம் தெளிவா இல்லாம இருக்கு, சொல்லுங்க. இரவு உணவுலைங்க புளிப்பு ஆகாதுன்னு சொன்னீங்களா? புளிப்பு தன்மை தயிர் இருக்குதுங்க இல்லையா? இரவு உணவுல அதை ஆமா எடுத்துக்கலாங்களா? ஆமா, தயிர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வேண்டாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வேண்டாமா. சரிங்க, சரிங்க, நன்றிங்க, வாழ்க கண்டிப்பா வளமுடன். சேர்க்க வேண்டாம். சரிங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு, வயசு பார்த்துக்கோங்க. சின்ன வயசா சரிங்க, இருக்கிறவங்களுக்கு எதுனாலும் ஜீரணமாயிடும். அவங்கள வந்து இந்த மாதிரி சிரமப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் ஒரு 40 பிளஸ் சரிங்க. 45 பிளஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கட் பண்ணீங்கன்னா போதும். இப்ப 48 எனக்கு ஆச்சுங்க, அதை எடுத்துக்கலாங்களா தயிர்? வேண்டாமா, வேண்டாம் வேண்டாம். சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வகுமாரி அம்மா. வாழ்க வளமுடன்ங்க. சொல்லுங்கம்மா. நான் வந்துங்க காலையில டிஃபன் எங்க வீட்ல எல்லாமே செய்வாங்க. தோசை இட்லி எல்லாம் பிடிக்காது. நைட்டு சாதம் இருக்குல்ல, அது மோர் ஊத்தி தான் எனக்கு பிடிக்குங்க. அதுதான் டெய்லி சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கு. நீங்க புளிப்பே சாப்பிட வயசு 66. அதுதான் கேட்கலான்ட்டுங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் டெய்லி எனக்கு தோசை இட்லிலாம் சாப்பிட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களாம் ஏன் அப்படின்னா அதாங்க ஓகே, கேட்கல, இது வந்து சாப்பிடலாமா? நான் நைட் இல்லைம்மா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து உணவு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா ஆ இருக்குது, நல்லா தூங்குற, காலையில ஆ நல்லா மோஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா சாப்பிட்டுக்கோங்க. எல்லாமே உங்களுடைய உடலுக்கு செய்யறேங்க. எல்லாம் நான் வந்து உடற்பயிற்சி தியானம் எல்லாமே செய்யறேன். எனக்கு நைட்ல கூட நைட்ல வந்து அவங்க என்னன்னா பொங்கல் கூட செய்வாங்க. எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேதுங்க. அந்த எண்ணெய் ஆயில் பார்த்தாலே பிடிக்கல. நான் என்ன செய்வேன், கொஞ்சம் சாதம் போட்டுக்கணும், தண்ணி ஊற்றிக்கணும், கொஞ்சம் தயிர் ஊற்றி நைட்டில் கூட படுத்துவேன். எனக்கு இத்தனைக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ வந்து ஒரு 2 வருஷ கட்டாயமா அந்த மனவள கலையில சேர்ந்து எல்லாம் பண்றதுனால என்ன எதுவுமே இல்லை. அது மாதிரிங்க. அது சாப்பிடலாங்களா? தப்பு இல்லைங்களா? புளிப்புன்னு சொன்னீங்களே, கல்லீரல பாதிக்குன்னு, அதனால தான் கேட்குறேன். இல்ல 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 இல்ல, நீங்க தாராளமா சாப்பிடலாமா. ரொம்ப தேங்க்யூங்க, தேங்க்ஸ். எனக்கு வந்து அந்த பழுது கூட வந்து அப்படியே புழிஞ்சு சாப்பிட மாட்டேங்க. அப்படியே மிக்சியில் ஒரு டர் போட்டு அப்படியே வந்து அப்படியே குடிச்சிடும். ஒரு ஜோடுதல இருந்தா அப்படியே குடிச்சிட்டுனா சரிங்கம்மா. அதுதான் அம்மா எனக்கு வாழ்க சுகர். வளமுடன். அம்மா வாழ்க சரிங்க. வளமுடன். ம். சரிம்மா, பரவாயில்ல, அடுத்ததாக நீங்க சாப்பிடுங்க. ஜெயாம்மா. ஜெயாம்மா, அதனை தொடர்ந்து தேவி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. உங்க உரை ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது ஐயா. சொல்லுங்கம்மா, நன்றிம்மா. ஐயா, இப்ப புளிப்பு தன்மை உள்ள பழமும் சாப்பிடக்கூடாதுங்களாங்க ஐயா? சீசன்ல இல்ல இருக்கிற பழங்கள் பொதுவா புளிப்பு இருக்காதும்மா. ஆரஞ்சா இருந்தாலும் சாத்துக்குடியா இருந்தாலும் சீசன்ல இனிப்பாதான் இருக்கும். சீசன் இல்லாத டயத்துல கண்டிப்பா அது புளிக்கும். அதனால அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேண்டாம். ஓ, ஓகே, ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். அடுத்ததாக ராஜேந்திரன் ஐயா. ராஜேந்திரன் ஐயா. அதனை தொடர்ந்து கேட்கலாங்க ஐயா. மைக் ஓப்பன்ல தான் இருக்கு. சரி சரி, அடுத்ததாக சுகுணாமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. இது கல்லீரலுக்கு புளிப்பு சுவை தேவைன்னு சொன்னீங்க. ஆனா இட்லி தோசையெல்லாம் புளிப்பு சுவை தானுங்க ஐயா. ஆமாம்மா, அப்போ அது சேர்த்துக்கலாமா? அதுதான் சேர்த்தலாம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க சேர்த்திட்டு இருந்தா அல்லது மாசத்துக்கு ஒரு தடவை சேர்த்திட்டு இருந்தா நல்லது. தினமும் சேர்த்துட்டு இருந்தா தவறாதான் போயிருக்கும். ஓ, சரி சரிங்க. அப்போ கல்லீரலுக்கு இந்த இது ஆகாது ஏங்க ஐயா?
இட்லி தோசை எல்லாம்? ஆமா, கல்லீரல் அதாவது கல்லீரல் தொந்தரவோட இருக்கிறவங்களுக்கு அது சாப்பிட்டாங்க இன்னும் தொந்தரவுகள் அதிகமாகுதுங்கிறத பாக்குறோம் நாங்க. அதனால இந்த சரி கல்லீரல் சரியாகிற வரைக்கும் புளிப்பு சேர்த்த வேண்டாம் தான் சொல்லுவோம். அது சரிங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற பீப்புல. ம். சரிங்க ஐயா, நன்றிங்க. நன்றி. நான் சொன்னா அடுத்த ராஜேந்திரன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ஐயா, இப்போ சிறு குழந்தைங்களே வந்து கல்லீரல் பாதிப்புன்னு நிறைய கேள்விப்படுறேன். ஈவன் டிரான்ஸ்பிளான்ட்லாம் கூட இப்போ சிறு குழந்தைங்களுக்கெல்லாம் நடக்குதுன்ற கேள்விப்படுறேன். அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? பொதுவான காரணமா எடுத்துக்கிட்டா வெயில் அதிகமா படாம பாக்குறது ஆபத்தா போயிடும். வெயில்ல நல்லா விளையாட்டாங்கன்னா கண்டிப்பா கல்லீரல் வந்து எனர்ஜி கிடைச்சிடும். ஏன்னா கல்லீரலுக்கும் வெயிலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. பொதுவா நம்ம காலையில ஏசி, சாயங்காலம் ஏசி, நைட் ஏசி, வண்டி ஏசி, டிராவல் பண்றது எல்லாமே ஏசின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் படவே படாது. அப்படி பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து கல்லீரல் வீக் ஆகதான் செய்யும். ஒண்ணு. ரெண்டாவது, உணவு முறையில இந்த மாற்றங்கள்லாம் பண்ணியே ஆகணும். அதாவது இந்த புளிப்பான மாற்றங்களை கரெக்ட் பண்ணியே ஆகணும். நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சிப்ஸ் மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா புளிப்புத்தன்மை தான் அதிகமா இருக்கும். அதுதான் அந்த டேஸ்ட்டை உண்டாக்கி கொடுக்கும். அப்ப அது எல்லாமே கொஞ்சம் நிறுத்திட்டாங்கன்னா உடனடியா சர்ஜரிக்கு போகணுங்கிறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி சர்ஜரி தள்ளி வைக்க இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமும் சேஞ்ச் வரலைன்னா வேணா அவங்க அதுக்கப்புறம் போகலாம். அதுக்குள்ள அவசரப்பட்டு போகணுங்கிற தேவை இருக்காது. அதே மாதிரி கல்லீரல் ந- எப்பவுமே பாதிப்பு வந்துச்சுன்னா அதுல ஒரு பகுதியை தான் எடுப்பாங்க. ஒரு பகுதி எடுத்தாலும் அது வளரும். அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. மற்ற உறுப்பு மாதிரி அப்படியே எடுக்கணும் தேவையில்லை. எந்த இடம் பாதிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்து விட்டா கூட அது திருப்பி தன்னைத்தானே வளர்த்திக்கும். அதனால பெரிய உறுப்புல ஃபுல் உறுப்பு எடுக்க மாட்டாங்க, ஒரு பகுதியை தான் எடுப்பாங்க. அந்த பகுதியை எடுக்க தேவையில்லை, அதையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும்னு சொல்றதுதான் உணவு மருத்துவம் அல்லது அக்குபஞ்சர் மருத்துவம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அடுத்ததாக வேற பானு. பானுமதி தான் பேசணும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. யூரின்ல புரோட்டீன் கொஞ்சம் வெளியில போறது. இதுக்கு வந்து நேச்சுரல் ஃபுட் ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல, நேச்சுரல் ஃபுட் அப்படின்னா புரோட்டீன் போது உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கா, வீக்கா இருக்காங்கிறது பாத்துக்கோங்க. வீக்ல நான் வந்து உடம்பு ரொம்ப ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றேன், மெடிடேஷன் பண்றேன், எல்லாம் பண்றேன். நடக்கிறேன் 3 கிலோமீட்டர்ஸ் தினம் நடக்கிறேன். வந்து நடந்துட்டு வந்தேன்னா கொஞ்சம் டயர்டா இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப டயர்டா இருக்குல்ல. இல்ல, ஓகே, அது நார்மல் தான் மேடம். அப்படி இருக்க சொன்னா உங்களோட உணவுல புரோட்டீனை நீங்க சாப்பிடறத குறைச்சிக்கோங்க. நீங்க எடுத்துட்டு இருக்கிற பருப்பு ஐட்டங்களை கம்மி பண்ணுங்க. பர்டிகுலரா துவரப்பருப்பு, கடலைப்பருப்பு, சுண்டல், இந்த 3 விதங்களும், உளுந்து, இந்த 4 பருப்பையும் தவிர்த்துருங்க. சரிங்களா? குறைச்சிட்டு இந்த அப்ப வேற என்னதான் சாப்பிட முடியும்? காலம்பரை வந்து இது ஓட்ஸோட இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பவுடர் பண்ணி சேர்த்து சாப்பிட்டு இருக்கேன். அந்த நட்ஸ் எல்லாமும் குறைச்சிடலாமா? புரோட்டீன் அதிகமா இருந்துச்சுன்னா குறைச்சிக்கோங்க. உங்க உடலுக்கு புரோட்டீன் வந்து இப்பத்துக்கு டைம் பீங் ஜீரணம் பண்றதுக்கு திறன் இல்லாம இருக்குது. அதனால பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. பழங்கள் இனிப்பா இருக்கிற பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொழுப்பு வந்து சொல்லுங்க. கொழுப்பு சேர்த்துக்கோங்க. நெய் வந்து பயன்படுத்திக்கோங்க. நெய் பயன்படுத்தும் போது நெய் வந்து வெயில் இருக்கும்போது மட்டும் பயன்படுத்துங்க. வெயில் இல்லாத நேரத்துல பயன்படுத்த வேண்டாம். இந்த கண்டிஷன்ல இருந்துட்டாங்க ஒரு 3 months வந்து புரோட்டீனை ரொம்ப மினிமல் பண்ணிக்கோங்க. ஏதோ வாரத்துக்கு 1 நாள் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொஞ்சமா பருப்பு ஐட்டம் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கான்னு பாத்துக்கலாம். இது கேட்கணும்னு பழங்கள் வந்து சாப்பிட்டானாக்க எனக்கு மோஷன் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போடுது. நிறைய பழம் சேர்த்துனாக்க பரவாயில்ல. நீங்க வீட்டுலதான் இருப்பீங்க அப்படின்னா தாராளமா அது ஒரு பெரிய ஆக்டிவிட்டிஸா நினைச்சுக்கலாம். எடுத்துக்கோங்க, தாராளமா பரவாயில்ல. 4 தடவை மோஷன் போடாலும் பரவாயில்ல. டயர்டாகாம இருந்தாலும் நம்ம பரவாயில்ல. மழை விலகி போற வரைக்கும் நமக்கு லாபம் தான். ஓகே, தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அடுத்ததாக MST 777 உஷா அவங்க பேசலாங்க. அன்மியூட் கொடுத்துருக்கோம். அடுத்து ஜெயாம்மா அவங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம். பேசலாங்கம்மா.
நெக்ஸ்ட் சவுந்தரராஜன் எஸ், அன்மியூட் கொடுத்துக்கோ, பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. ஐயா கொஞ்சம் நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்குங்க ஐயா, அது எதனாலங்க ஐயா வருது? இந்த பருப்பு சாப்பிட்றதுனாலயா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம்ல அதனாலயா நெஞ்செரிச்சல் மாதிரி வருது? நெஞ்சு எரிச்சல் அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். முதல்ல ஒரு சிம்பிளா ஒண்ணு எடுத்துட்டா, வயிற்றுல ஜீரணம் ஆக முடியல அப்படின்னா தான் நெஞ்செரிச்சல் அதிகமாகும். எந்த உணவு சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த தொந்தரவு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறப்ப அந்த உணவு 1 வாரம் இல்ல 2 வாரம் கட் பண்ணிக்கோங்க, அது சேர்க்க வேண்டாம். இது நான் கேட்கறது இந்த பருப்பு தூரம் பருப்பு சேர்த்துறோம்ல அதனால வருதுங்களா, இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறோம்ல அதனால வருதுங்களான்னு கேக்குறேங்க ஐயா. இல்லைங்க ஐயா, எந்த உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு அப்படி வராது. எந்த உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருக்குதா, ஏதாவது பர்டிகுலர் உணவு சாப்பிடும் போது நெஞ்செரிச்சல் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. இல்ல அது எப்பயாவது ஒரு வாட்டி தாங்க ஐயா வருது, ஏதோ ஒரு மாசத்துல உள்ள ஒரு நாள் இப்படி வந்த மாதிரி வருது. அப்படி இருந்துச்சுன்னா பழங்களை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான், போதும். பழங்கள் சாப்பிட்டுட்டு உங்க உணவு எடுத்துக்கோங்க. சப்போஸ் மதியானம் எனக்கு அந்த மாதிரி நெஞ்செரிச்சல் இருக்குன்னா மதியானம் பழம் சாப்பிட்டுட்டு உங்க உணவு எடுத்து பாருங்க, கண்டிப்பா மாற்றம் தெரியும். இல்ல ஏதாவது பர்டிகுலரா இந்த பருப்பு சுண்டல் சாப்பிட்டா மட்டும் வருது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பருப்பு சுண்டல் சாப்பிடறதுக்கு முன்னாடி பழம் சாப்பிட்டுட்டு சாப்பிடுங்க. 2 வாழைப்பழமாச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்க ஃபுட் எடுத்து பாருங்க. சரிங்க ஐயா. சரிங்க, இப்போ ஒரு வாரமாவே சளி இருக்குதுங்க ஐயா, அது கொஞ்சம் நல்லாவே ஆக மாட்டேங்குது. நான் ஆவி பிடிக்கிறேன், அப்புறம் கஷாயம் மாதிரி கூட குடிக்கிறேன், இதெல்லாம் நல்லாவே ஆகாம இருக்குது. அந்த நெஞ்சில வந்து அந்த இது சளி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா, அதுக்கு என்னங்க ஐயா பண்ணலாம்? இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா நீங்க புரோட்டீன் உணவு சாப்பிடாதீங்க ஐயா. புரோட்டீன் உணவு எடுக்கவே வேண்டாம். புரோட்டீன் எடுக்காம இருந்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு சரியாயிடும். இது இப்ப வந்து இந்த நேரத்துல பழம்லாம் சாப்பிடலாங்களா ஐயா? இல்ல வேண்டாம், சளி அதிகமா இருக்கும்போது சேர்த்த வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு நீங்க எடுக்க வேண்டிய உணவு சூப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களால 3 வேளையும் சூப் எடுத்தாலே என்னால மேனேஜ் பண்ண முடியும். உங்க டைப் ஆஃப் ஒர்க் எல்லாமே கணக்குல சேர்த்திக்கணும். வெளியே அலையிறோமா வீட்டுல இருக்கிறோமா அப்படி எல்லாம் கணக்குல சேர்த்துக்கோங்க. சூப்பு மட்டும் சாப்பிட்டா என்னால இருக்க முடியும் அப்படின்னா சூப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. டெஃபினட்டா 2ல இருந்து 3 நாள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சளிங்கிறது கிளியர் ஆயிடும். ஓய்வோட இருக்கணும். தாராளமா ரொம்ப நல்லது. ஓய்வு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். சரி சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்தது நேரங்க ஐயா. ஐயா இன்னொரு 4 பேர் அதோட முடிச்சுக்கலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. இந்த புளிப்பு சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப நம்ம புளிச்ச மாவுல ராகி அல்லது கோதுமை மாவு போட்டு கலந்தெல்லாம் தோசை ஊத்துறமே, அதெல்லாம் சேர்க்க கூடாதுங்களா ஐயா? உடம்புக்கு ஆகாதுங்களா? அது எல்லாமே கொஞ்சம் புளிப்பு அதிகம் தாமா. இப்ப என்னன்னா நம்ம மாவு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி புளிப்பு தன்மையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். பட் புளிப்பாதான் இருக்கும். அது வந்து யாருக்குன்னா இப்ப ஒரு இளம் வயசுல இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா ஒண்ணும் தெரியாது. ஆல்ரெடி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப தொந்தரவு பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி கல்லீரல் பாதிப்புல இருக்கிறாங்க, சோ இன்னும் அதிகமான தொந்தரவுகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் தவிர்த்துருங்க. மற்றவங்க பிளான் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்க, முடியலன்னா அப்புறம் பயன்படுத்துங்க. கொஞ்சம் நிறைய பழம் சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்விங்க ஐயா, இந்த நேச்சுரல் புளிப்பு, கொளிஞ்சி பழம் புளிப்பு மாதுளை, அதுல வந்து ரசம், அதுல சாதம் எல்லாம் செஞ்சு சாப்பிடுறோம், அதெல்லாம் பரவாயில்லைங்களா ஐயா? அதெல்லாம் சேர்த்துக்கலாமா? நேச்சுரலா புளிப்பு இருக்கு, புளி இல்லாத. இப்ப என்னன்னா நீங்க இட்லி தோசையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நேச்சுரல் புளிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்திட்டு இருந்தீங்கன்னா கணக்கு அதிகமாயிடும். இட்லி தோசையை தான் சாப்பிடாம இருக்கிறாங்க, அதிகமான மாவு ஐட்டங்களை புளிச்ச மாவு பயன்படுத்துறது இல்ல, தயிர் பயன்படுத்துறது இல்ல, அல்ல பால் அதிகமா பயன்படுத்தாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக அதையும் பயன்படுத்தி இதையும் பயன்படுத்தினா டபுள் டோஸ் ஆயிடும், அது வேண்டாம். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அடுத்தது சங்கீதா ஜெயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு எப்போ நாடி பார்த்தாலும் லங் எனர்ஜி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா, அதுக்கு என்ன பண்றதுங்கய்யா?
ஒண்ணு சோகத்தை உள்ள வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு ஒண்ணு பாருங்க. சோகம் எதுவும் எங்கிட்ட இல்ல, சும்மா நல்லா தான் இருக்கிற அப்படி சொன்னீங்கன்னா உங்களோட உணவுல காரமான உணவுல கொஞ்சம் அதிகமா சேர்த்துறீங்களா இல்லையான்னு பாருங்க. இல்ல காரம் கம்மியா இருக்கு சொன்னா குறுமிளகை எது எதுல எல்லாம் உங்களால சேர்த்து சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களோ அது கொஞ்சம் அதிகமா சேர்த்து சாப்பிடுங்க. அப்புறம் நம்மளோட வேதாத்திரியம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி பண்ணிக்கோங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சரிங்கம்மா. ஜெயம்மா கொஞ்சம் சீக்கிரம் கேளுங்க. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, எங்க சிஸ்டருக்குங்க ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பிலிரூபின் வந்து 1.5 இருக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாங்கய்யா? இப்ப சொன்னது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகுமா. இட்லி தோசை சுத்தமா நிறுத்தி ஆகணும். அதீதமான பருப்பைட்டங்கள் வேண்டாம். கொஞ்சம் கொழுப்பு சார்ந்த உணவுகளை சேர்த்திக்கலாம். சரிங்களா? தேங்காய் நெய்யை நல்லா பயன்படுத்தலாம். அதே மாதிரி இரவு தூக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த சொல்லுங்க. ஓய்வு ரொம்ப ரொம்ப அவசியமா தேவை. இதை கொஞ்ச நாளைக்கு கட்டாயம் பயன்படுத்தலாம். சப்போஸ் அவங்களோட பீரியட்ஸ் சைக்கிள் இருக்கிறாங்க, மெனோபாஸ் ஆகாம பீரியட் சைக்கிள் இருக்கிறாங்க சொன்னா இந்த டயட்டை 3 பீரியட் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. பிலிருபின் வேல்யூ கம்மியாகும். ஓ அப்படிங்களா? சரிங்க. நெய் எடுத்துக்கலாமாங்க? நெய் வெயில் இருக்கும்போது சேர்த்திக்கலாமா? சரிங்க. பழம் தக்காளி எடுத்துக்கலாமாங்க? புளிப்பு வேற எதுவும் எடுக்காம தக்காளி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? தக்காளி சேர்த்திக்கோங்க, நாட்டு தக்காளி சேர்த்திக்கோங்க தாராளமா. சரிங்க, நன்றிங்க. வாழ்க்கை மேடம் முடிச்சுக்கலாம் மேடம்.